வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக அரசியல் விஷயங்கள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில சமூக பிரச்சனைகளை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி இப்போவும் ஒரு சமூக பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். சமீபத்தில் நியூஸ் மினிட்டில் ஒரு ஸ்டோரி ஒன்று நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம், மேனோஸ்பியரை பற்றி. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ரூ டேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் சர்வதேச அளவில் ஒரு பிரபலமான ஒரு நபர். அவருடைய வீடியோஸை இந்த யங் ஜென்ரேஷன் பார்க்குறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸிக் மெசேஜஸை அவங்க உள்வாங்கிறாங்க. அது அவங்களுடைய மனநிலையாகவே மாறுகிறது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியுடைய சாராம்சம். அதனுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சர்வதேச அளவில் பல நாடுகளில் இருக்குது. குறிப்பாக இந்தியாவிலையும் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது, தமிழகத்திலையும் இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு ஆண்ட்ரூ டேட்டை பற்றி ஒரு வீடியோ பதிவு ஒரு நபர் போட்டிருக்காரு. அந்த காமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான காமெண்ட்ஸ் நம்ம பசங்க அவரை பாராட்டி, அவர்தான் உண்மையான ஒரு நபர், அவர்தான் உண்மையான வழிகாட்டி அப்படின்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அவரை காப்பி பண்ணியே பல கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் உருவாகி இருக்கிறது. இது மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஒரு தகப்பனாக இப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த விஷயம் என்ன, இந்த பிரச்சனை என்ன, இதை எப்படி அணுகுவது, இதை எப்படி நாம் சரி செய்வது அப்படின்றத பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ, அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ, கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த வேலை உங்களுக்கு பிடித்திருந்தால், இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் மினிட் 11 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 11 ஆண்டுகள் எப்படி எங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சு, ஒரு இண்டிபெண்டன்ட் நியூஸ் ரூம், ஒரு சின்ன நியூஸ் ரூம் எப்படி சமாளிக்க முடிஞ்சு அப்படின்னா உங்களுடைய ஆதரவு மூலமாக தான் இதெல்லாம் எங்களால் செய்ய முடிகிறது. மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ண முடியாத பல விஷயங்களை, பல ஸ்டோரிஸை நம்ம கவர் பண்ணுறோம். ஆகவே இந்த ஸ்டோரியை கூட நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இது ஒரு பேவால் பின்னாடி தான் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு புது ஸ்கீம் ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு 500 rupees பே பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு 1 month அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வரும். நீங்கள் அதை படிங்க, அந்த கான்டென்ட்டை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம். அது எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தும். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக நம்மோட நியூஸ் மினிட்டுடைய ரிப்போர்ட்டர் பாரதி இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ பாரதி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மேனோஸ்பியரில் என்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது, இந்த மேனோஸ்பியர்னால் என்ன, இது என்ன மாதிரியான ஒரு டாக்ஸிக் ஒரு பிளேஸாக இது மாறி இருக்கிறது, அப்போ இதில் என்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுகிறது அப்படின்றது பற்றி அவங்க பேசுவாங்க. வணக்கம் பாரதி. வணக்கம். ஸோ இந்த மேனோஸ்பியர்னால் என்ன? ஆக்சுவலி இது ஆண்களுடைய உலகமா, அல்லது ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு தனி யூனிவர்சிட்டி, அதுக்கு ஒரு தனி கோர்ஸ், பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு ஆரம்பித்து பிரேக்கப்லேருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரி ஒரு 13 வயசு பையனோ ஒரு 20 வயசு பையனோ ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக அது மாறி இருக்கிறது. கரெக்ட். நீங்கள் மேனோஸ்பியர் நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் இது இருக்கட்டும், ஆண்கள் கிட்ட இந்த ஷர்ட் இருக்குது, இந்த பேண்ட் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது, இல்லைன்னா ஒரு இந்த கோர்ஸ் படிங்க, இந்த யூனிவர்சிட்டிக்கு போங்க, இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ். ஒரு நீங்கள் அந்த வல்னரபிள் வயசில் இருக்கிறவங்க தேடக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் அங்கே இருக்கலாம். அதை கடந்து ஒரு பிரேக்கப் ஆனால் எப்படி அதை கடந்து போகணும், அந்த பிரேக்கப்புக்கான யார் மேலே தவறு. ஸோ பிரேக்கப் ஆகிறதுக்கு ஆண்கள் தவறு கிடையாது, பெண்கள் மீது தான் அந்த குற்றம், பெண்கள் மீது தான் அந்த தவறு அப்படின்ற அந்த கான்செப்ட் கான்செப்ட். ஆமா, ஒரு நம்ம தமிழ் படத்துல எப்படி இருக்கும், ஒரு நம்ம எல்லாரும் பார்த்து வளர்ந்த படங்கள்ல ஒரு ஹீரோ கிட்ட பொண்ணு நோ சொல்லிட்டா உடனே அந்த பொண்ணை கேவலப்படுத்தி பாடுறது,
இல்லைன்னா கேவலப்படுத்தி ஜோக் அடிக்கிறது. அந்த நோ சொல்றது வந்து ஒரு ஏற்க முடியாத ஒரு கான்செப்டாக அவங்களுக்கு இருக்குது. அங்கே இருந்து அது வந்து நிறையா இன்னும் டாக்ஸிக்கான இன்னும் பயங்கரமான கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாஸ்குள்ளே போகிறது. அதுக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு இன்செல்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரெட் பில்னு ஒரு வார்த்தை இருக்குது, இல்லைன்னா ஃபெமினாய்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே பெண்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, அவங்களோட ஹியூமனிட்டியை அவங்ககிட்டேருந்து பறிக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதில் நம்ம யோசிக்க வேண்டியது இந்த வயசில் இருக்க பசங்க இதை தான் வந்து உண்மைன்னு ஏற்றுக்கிறாங்க. இதை ஒருத்தருக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் காட்டுறாங்க. இப்போ இந்த டேஞ்சர்ஸை நம்ம எப்படி இந்த கான்டென்ட்லாம் வந்து அவங்களுக்கு எங்கிருந்து வருது? இப்போ ஆண்ட்ரூ டேட் அப்படின்ற அந்த நபர் சோஷியல் மீடியா மேஜர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அவரை பேன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த தாக்கம் என்பது அதிகமாக இருக்குது. அப்போ எங்கேருந்து இந்த கான்டென்ட்டை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க? எப்படி அவங்களுக்கு வருது? அதுலேருந்து என்னென்ன விஷயங்களை அவங்க வந்து கற்றுக்குறாங்க? அவர் நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பேன் ஆனாலும் அவருக்காக பேசுகிறதுக்கு இப்போ ஒரு யூடியூப்பில் பேன் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வீடியோ இல்லைனாலும் அவருக்காக பேசுகிறதுக்கு ஒரு 10 பேராச்சும் இருப்பாங்க. 10 பேர் ரொம்ப ஒரு சின்ன நம்பர். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தோம். ஒரு வீடியோ அவரை வந்து இல்லை அவர் பண்ண தவறுகளை பற்றி பேசுகிற ஒரு தமிழ் வீடியோவில் வந்து அத்தனை பேர் அவரை வந்து இல்லை அவர் நல்லவர், அவரை இது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அந்த ரேஞ்சுக்கு அது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு புல் இருக்குது அவருக்கு. அவர் அந்த பிளாட்ஃபார்மில் இல்லாத ஒரு இடத்துலையே அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நான் கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். 2 இளைஞர்கள் மத்தியில் ஒரு கான்வர்சேஷன். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆண்ட்ரூ டேட் எப்போ அறிமுகமானார்னா, நான் வந்து ஒரு பிரேக்கப்பில் இருந்தேன். இந்த பிரேக்கப்பில் இருக்கும்போதே என்னுடைய மனநிலை வேறு விதமாக இருந்துச்சு. அப்போ அவருடைய வீடியோஸை பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து ஒரு புது உற்சாகம், புது உத்வேகம்லாம் வந்துருச்சு. நான் வந்து ஒரு மாறுபட்ட நபராக வந்து பரிணாமம் அடைந்தேன் அப்படின்லாம் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாரு. இன்னொருத்தரும் வந்து ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் ப்ரோ, நான் கூட வந்து அவருடைய வீடியோஸை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு புது அர்த்தமே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்லாம் வந்து அவரும் பேசுகிறாரு. அப்போது இந்த கான்டென்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பெண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள்னால் வந்து அவங்க வந்து அவங்கள வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும், தரம் தாழ்ந்து தான் அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்களுடைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்ற அளவுலாம் வந்து அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு அந்த 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 கான்செப்ட் இருக்குது இல்லையா, ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்புறம் ஒரு பீட்டா மேல், சிக்மா மேல், ரெட் பில், ப்ளூ பில், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்னா, ஏதோ ஆல்ஃபா மேல்னா பையன் ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த 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 வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? இப்போ ஆல்ஃபா மேல்னா ஒரு கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம யூஸ்வலாக தமிழ் ஒரு மாடலாக இருக்கட்டும், ஒரு சினிமா ஹீரோவாக இருக்கட்டும், அவங்க அந்த ஆண்களுக்கான அழகுனா ஒரு இதுன்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த அந்த இதுக்குள்ளே வரவங்க ஒரு ஹைட் இருக்கிறது, ஒரு பாடி டைப் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்கள் வந்து இப்போ ஒரு ஐடியல் மேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடியல் மேன் மாதிரி அவங்கள யோசிக்கிறாங்க. பேட்டா மேல் வந்து இப்போ நம்ம ஸ்டோரியில் இருக்குது, ஒரு அம்மா நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க 14 வயசு குழந்தை, எல்லாரும் சேர்ந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைட் டிஷ் வந்து அவங்க அப்பா வச்சுருக்காரு. இது பொதுவாக நடக்கிறது தானே, நம்ம வீட்டிலலாம் ஒரு பண்டிகைனா எல்லாரும் பேசுவோம், இது நான் தான் பண்ணேன், அது நான் தான் பண்ணேன், அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு அந்த கான்வர்சேஷனை பார்த்து கோவம் வருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு சைட் டிஷ் செஞ்சதை அவர் பெருமையாக சொல்கிறது வந்து ஒரு அல்ஃபா மேலுக்கான ஒரு அல்ஃபா மேல் வந்து அந்த மாதிரி பேச மாட்டார். ஒரு சமையல், அதாவது நான் ஒரு குழம்பு வச்சேன் அப்படின்றது ஒரு இழிவான ஒரு செயலாக கருதப்படுகிறது. ஆமா, அது ஒரு இழிவான செயல் நீங்க எப்படி பெருமை எடுத்துக்கிறீங்கன்னு அந்த பையனுக்கு கோவம் வருது. கோவம் வந்துட்டு நீங்க அல்ஃபா மேல்லாம் இல்லை, நீங்க வெறும் ஒரு பேட்டா மேல் தான் அவங்க அப்பா கிட்ட அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி அந்த பையன் சொல்றான். ஸோ அவங்க இது அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து அது ஊறி போய் இருக்கிறது. இப்போ ஒரு குழம்பு வைக்கிறதுல என்னது, பட் அதுவே வந்து ஒரு ஆண்மைக்கான ஒரு அழகல்ல. ஆனால் இந்த இதுவே பயங்கரமாக இருக்குன்னா, இந்த ரெண்டுத்தையும் இன்னும் பயங்கரமாக தாண்டி இருக்கிறது சிக்மா மேல். அந்த அல்ஃபா மேலுக்கும் மேலே ஒரு சிக்மா மேல்னா
இப்போ ஆல்ஃபா மேல் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அழகாக இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து ரிலேஷன்ஷிப் கூட இருக்கணும், ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கும். ஒரு சிக்மா மேலுக்கு வந்து அந்த ஆசை கூட இருக்காது. நம்ம மொரட்டு சிங்கிள்ஸ் அப்படின்ற மொரட்டு சிங்கிள், அப்படியே ஒரு ரகடான மொரட்டு சிங்கிள், அதுதான் ஒரு சிக்மா மேல். அதே மாதிரி இப்போ ரெட் பில் ப்ளூ பில்னு வச்சுருக்காங்க. நம்ம இந்த படத்தெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்கோம். மேட்ரிக்ஸ் படம் வந்துச்சு, கியானு ரீவ்ஸ் ஸ்டார்ட் பண்ணி. அந்த படத்தில் வந்து ஒரு சாய்ஸ் வரும், நீங்கள் ரெட் பில் எடுத்துக்கிறீங்களா ப்ளூ பில் எடுத்துக்கிறீங்களா. அந்த படத்தோட ஒரு யூனிவர்ஸ்குள்ளே அந்த ரெட் பில் வந்து நீங்கள் ஒரு ரியாலிட்டியை நோக்கி போகிறது, கொஞ்சம் ஒரு அவேக்கனிங் இருக்கிற மாதிரி. ப்ளூ பில் வந்து நீங்கள் அப்படியே எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிறது. அதை எடுத்து இவங்க வந்து இப்போ இவங்க சொல்கிற ஒரு ஐடியாலஜி, ஆண்கள்னா மேலே பெண்கள்னா கீழே, பிரேக்கப் ஆனால் இப்படி தான் நடந்துக்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதாவது என்னன்னா பெண்கள் வந்து வெறும் சமைக்கிறதுக்கு அப்புறம் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இவ்வளோதான். அந்த ஃபீமேல் பிரெயின் அப்படின்றது வந்து ஒரு படி கீழே தான். ஆமாம், இட்ஸ் இன்ஃபீரியர். அப்படிதான் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த உண்மையை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் வாழ்க்கை மாறிடும். நீங்கள் அப்படின்னா ரெட் பில் எடுத்திருக்கீங்க, நீங்கள் இல்லை அந்த இது அப்படி தப்பு இல்லை, நம்ம வந்து ஈக்குவல், எல்லாரும் நீங்கள் என்ன ஜெண்டராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஈக்குவல் வச்சுங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த ப்ளூ பில்லை தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி ஒரு கான்டென்ட்டோட எப்படி அந்த பசங்க ரிலேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி அது வந்து அவங்கள அப்பீல் பண்ணுது? இது நம்ம கொஞ்சம் நாமளும் எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இஷ்யூ. இந்த நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு வல்னரபிள் ஏஜ்ன்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வல்னரபிள் ஏஜில் ஒரு 20 வயசு யாராக இருக்கட்டும், அவங்க என்ன ஜெண்டராக இருந்தாலும் ஒரு 20 வயசில் பிரேக்கப் ஆகிறது நம்மளை அப்படியே நம்ம உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். அதை விட நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது அவங்க வல்னரபிலிட்டியில் யார் அவங்க கூட நிற்கிறா. இப்போ அவங்க வல்னரபிளாக இருக்காங்க, அந்த வல்னரபிள் இருக்கும்போது அவங்கக்கிட்ட எப்படி அவங்கள ஒரு நல்வழியில் கொண்டு போகணுன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. ஆனால் அந்த இமோஷன்ஸே நம்ம ஒரு ஆண்களோட இமோஷன்ஸ்க்கே நம்ம வந்து ஒரு இடம் தராத ஒரு சொசைட்டியாக நாமளும் இருக்கோம். இப்போ ஒரு 20 வயசுக்கு பையன் அழுறானா நீ என்ன ஆம்பளையா, நீ ஆம்பளைலாம் அழக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள அவங்களோட வல்னரபிலிட்டிக்கு ஒரு இடமே இல்லாமல் போகுது. ஸோ எங்கே ஒரு இடம் இருக்குன்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இது ஒரு டைப் ஆஃப் பயங்கரவாதம் தான். அண்ட் அதை நோக்கி அவங்க போகிறாங்க. ஏன்னா வேற யாரும் அந்த வீடியோலேயே ஒரு கான்வர்சேஷனில் சொல்லுவார். அதாவது இவர் வந்து ஒரு புகாட்டி கார் வந்து ஆண்ட்ரூ டேட் வாங்கிட்டு வராரு. இப்போ அந்த காரை பற்றி பேசும்போது அந்த காருடைய கலர் வந்து வேறு விதமாக இருந்துச்சு, ஏதோ ஒரு கலர் இருந்துச்சு. அப்போ அந்த கலரை பற்றி கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கே அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. நீ வந்து என் கலரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உன் புகாட்டி என்ன கலர் அப்படின்னு சொல்லு அப்படின்னோடனே மாசாக பேசிகிட்டா இருப்பார், இது ஒரு பதில் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த விஷயங்கள் தான் அவங்கள ஈர்க்குதா? ஒரு வழியில் அதுவும் இருக்குது. இப்போ ஒருத்தனால ஒரு மாஸ் டைலாக் கொடுக்க முடியுதுல்ல, என்கிட்ட புகாட்டி இருக்கு உங்ககிட்ட இருக்குதான்னு. அந்த ஒரு ஹைரார்கி, அந்த மானோஸ்பியருக்குள்ள ஹைரார்கி வந்து ரொம்ப முக்கியம். அவங்க ஹைரார்கி ஒரு பக்கத்தில் ப்ரோக்ரெசிவ் பாலிடிக்ஸ் இருக்குது, நம்ம ஃபெமினிசம் பேசுகிறோம், ஆன்டி காஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறோம், ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிற இடத்துல அவங்க வந்து ரொம்ப ஹைரார்கியை வந்து கம்ப்ளீட்டாக நம்புகிறவங்க. ஸோ ஒரு புகாட்டி இருக்கிற ஒரு ஆண் வந்து அஃப்கோர்ஸ் புகாட்டி இல்லாத ஒரு ஆணுக்கு மேல் அப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து இல்லை நானும் டேட் மாதிரி புகாட்டி வச்சுருக்கணும், நானும் இந்த மாதிரி மாஸ் டயலாக் கொடுக்கணும், அப்போ தான் நான் வந்து ஒரு அல்ஃபா மேலோ சிக்மா மேலோ இல்லைனா நான் வந்து ஐ மேட் இட் இன் லைஃப் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட. சரி, ஓகே. இது இந்த ஸ்கூல்ஸில் இப்போ நாங்கள் இங்கிலீஷில் வீடியோ பண்ணியிருக்கோம். தனியா வந்து ஒரு 2 ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு பேசும்போது அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்படிலாம் பேசுவாங்களா? விமென் ஆர் லோ ஐக்யூ, அவங்களுக்கு ஐக்யூவே இருக்காது, பெண்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது, அந்த ஃபீமேல் பிரெயின் வந்து இப்படி தான் இருக்கும், அந்த ஃபீமேல் பிரெயின் வந்து ஆல்வேஸ் இன்ஃபீரியர் அப்படின்ற அந்த கான்செப்ட்ஸை வந்து இவங்க பேசிகிட்டே இருக்கிறது. அது ஸ்கூலில் மற்ற இடங்களில் அவங்க பேசும்போது, வீட்டில் அவங்க பேசும்போது இதெல்லாம் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ் இல்லையா? இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்யூப்டாக இருக்காங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய டீச்சர்ஸோ அல்லது பேரண்ட்ஸோ அல்லது வீட்லேயோ ஸ்கூல்ஸ்லேயோ?
இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஆண்ட்ரூ டேட் வந்து யூகேல இருக்கிறவர். அப்போ அவரோட ஸ்கூல்ல வந்து நீங்க டேட்டை பத்தி பேசினா உடனே அந்த ஸ்கூல் கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் எலிமெண்ட்டை உங்க பையன் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு கான்டென்ட்டை கன்சியூம் பண்றான். மற்ற அட்லீஸ்ட் பசங்களுக்கு கற்றுக் மானிட்டர் கொடுக்குறான். மானிட்டர் அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் இங்க இல்லை. அப்போ அதுக்கு மானிட்டரிங் இருக்கணும்னா முதல் டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் தான் வந்து இது என்னன்னு முதல் அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்டோரி பண்ணதுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணி சொன்னது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கா, இல்லை என்ன இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்க வந்து ஆமாம் என் வீட்டில் இந்த மாதிரி நடக்குது, என் பையன் அப்படி சொன்னான், இந்த மாதிரி ஒரு அனெக்டோட்டலாக தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வந்து ஒரு 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 காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலில் இதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் இல்லை. ஆண்களுடைய உரிமைகளை இவர் பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. ஆண்ட்ரூ டேட் இஸ் நாட் டாக்ஸிக், ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மென்ஸ் ரைட் அப்படின்லாம் வந்து பேசுகிறேன். இந்த மென்ஸ் ரைட் அப்படின்ற அந்த கான்செப்டே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்ல தவறாக பரப்பப்படுகிறதா? நிச்சயமா. அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸை படிக்கும் போது எனக்கு இதில் என்ன காமெடின்னு எனக்கு தோணுச்சுன்னா, டேட் வந்து ரொம்ப ஒரு ரேசிஸ்டான ஆள். இப்போ ஒரு இந்தியன்ஸை வந்து டர்ட்டி இண்டியன்ஸ்ன்னு சொல்கிறது, ஒரு பஞ்சாபி ராக் ஸ்டார் வந்து அவரோட எங்கேயோ ஃபாரினில் இருக்காரு, அவரோட ஃபேன்ஸ் கிட்ட அவர் ஜாக்கெட்டை கழட்டி கொடுக்குறாரு. அந்த ஜாக்கெட்டில் வந்து ஏதாவது கறி வாசனை, கறி இப்போ அவங்க நம்ம குழம்பெல்லாம் அவங்க கறின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரேசிஸ்டான ஒரு ஆளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கிறதே ஒரு வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது. ஆக்சுவலாக நானும் வந்து எதிர்பார்க்கல. இந்த ஸ்டோரி படித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரிக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றது, குறிப்பாக பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு கவலை என்பது இருக்குது அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்குது நம்ம. ஏன்னா ஒரு என்டையர் ஜென்ரேஷன் வந்து ஒரு தவறான விஷயங்களை உள்வாங்கியிருக்காங்களா? மென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிசம்னா இப்போ ஒரு அவங்க இது மானோஸ்பியரில் இருக்கிற ஒரு டேர்ம் MRA, மென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, பெண்கள் வந்து அவங்களுக்காக இருக்கிற லாஸ், டவுரி ஹாரஸ்மெண்ட்டுக்காக இருக்கிற லாஸ், இல்லைன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் இது இருக்கிற ஒரு லாஸ், அதெல்லாம் பெண்கள் தவறாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்க போய் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு லாஸை வந்து மிஸ்யூஸே பண்ணாதவங்கன்னு அப்படின்னு இல்லை. ஒரு 1-2 கேஸை வச்சுட்டு எல்லாமே தவறு, எல்லாமே பொய், இதில் இப்போ வந்து ஒடுக்கப்படுற மக்கள்னா அது வந்து மென் மட்டும்தான், ஆண்கள் தான் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு ஐடியா, ஒரு ஐடியாவை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது. பட் அந்த தாக்கம் அப்படின்றது இப்போ தமிழ் சமூகத்திலையும் வந்து ஆன்லைன் ஸ்பேஸில் வருது. மற்ற பகுதிகளில் நம்ம பார்க்குறோம், கேரளாவில் அது அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்கூல்ஸில் இந்த இதிலெல்லாம் வந்து ஆண்ட்ரூ டேட் தான். அப்போது இந்த பிரச்சனைக்கு முதல்ல இதை ஒரு பிரச்சனையாக நம்ம வந்து அங்கீகரிக்கணும். இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு கன்சர்ன் அப்படின்றத அங்கீகரிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கே நம்ம வரல. பட் இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்கும்ல? இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு இருக்கானா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நம்ம பண்ண முடிஞ்சது, இந்த மானோஸ்பியர்னா என்ன, இவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் பசங்க இதை நோக்கி போகிறாங்க, அவங்களோட வலிகள் என்னன்னு, அவங்களோட வேதனைகள் என்ன, இல்லைன்னா அவங்களோட கோபங்கள் என்ன, அது தப்போ கரெக்டோ அதை நம்ம ஏன் அங்கே இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும். அதை ரொம்ப தவறான விஷயம், ஒரு பையன் வீட்டில் பேசுகிறான்னு கூட அடித்து அந்த பையனை வாயை அடைக்கிறத விட ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன், நீ வந்து உருப்படாமல் போயிடுவ, இதெல்லாம் பார்த்தனா உருப்படாமல் போயிடுவடா அப்படின்னு அவனை ஒதுக்குறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு இந்த ஒரு செப்பரேஷன் இருக்கிறனால தானே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது. அது இன்னும் தான் அந்த செப்பரேஷன் அதிகரிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இல்லை இவங்க அவங்கக்கிட்ட பேசலைன்னா, ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், பேசணும். என்ன பார்க்குறாங்க வீட்டில், என்ன வீடியோ பார்க்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன அவங்க ஆன்லைனில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கொஞ்சம் அதை மானிட்டர் பண்ணணும். உலகம் முழுவதும் பல இடங்களில் அது உருவாகி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்றதே பெரிய விஷயமாக இருக்கிறது. அப்போது
இது உண்மையிலேயே ஒரு ஜென்யூனான கன்சர்னாக மாறி இருக்கிறது. நிஜமா. அண்ட் அந்த அந்த கன்சர்னை வந்து நம்ம இந்த கன்சர்ன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம முதல் ஏற்றுக்கணும். அண்ட் அந்த அந்த தவறுகள் யார் மேலே இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அந்த கன்சர்ன் வந்து முதல்ல உருவாகணும். ரெண்டாவது இதை மானிட்டர் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இந்த 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 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம முன்னாடியே குறிப்பிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து அவங்க பயன்படுத்தும் போது கொஞ்சம் அலர்ட் ஆகி அதை மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது பேரண்ட்ஸுக்கும் இருக்குது, டீச்சர்ஸுக்கும் இருக்குது அப்படின்றதான். அண்ட் கடைசியாக சொல்லணும், அந்த கட்டாயம் ஒரு கடமையும் இருக்குது. கடமை. அண்ட் பர்டிகுலர்லி வந்து கொஞ்சம் ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு நிச்சயமாக அந்த கடமை இருக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஆண்டோடேட் பண்ணாலும் அவங்க போகிறதும் அந்த வயசில் ஒரு ஹீரோன்னு ஒருத்தவங்க இருக்கணும்னு அது ரொம்ப நேச்சுரல். என்ன வயசு அந்த என்ன ஜெண்டராக இருக்கட்டும், அந்த வயசில் ஒருத்தவங்களை ஹீரோவாக பார்க்கணுன்னு ஒரு ஐடியா வந்து ரொம்ப நேச்சுரல். ஸோ அவங்க யார் ஹீரோவாக பார்க்குறாங்கன்னு முதல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் ஆண்கள் வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கணும். அது அவங்க சினிமா ஹீரோவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டிக்டாக் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், அவங்க அந்த அது ஒரு கடமை உணர்ச்சி அவங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஆண்கள்லே இந்த யங்கர் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, யங்கர் மென் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு உதாரணமாக இருக்கலாம், ஒரு நல்ல உதாரணமாக எப்படி இருக்கலாம், ரோல் மாடலாக ஒரு பாசிட்டிவ் ரோல் மாடலாக எப்படி இருக்கலாம்னு அந்த கடமை உணர்ச்சி வந்து எல்லாருக்கும் இருக்கணும். இதை அப்போதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும்னு நான் நினைக்கிறேன். ரைட், ரொம்ப நன்றி பாரதி, எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உங்கள் வீட்டில் பசங்க மத்தியில் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அல்லது நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேபி இது சம்மந்தமாக ஒரு ஃபாலோஅப் ஸ்டோரி பண்ணும்போது உங்களோட நாங்களும் தொடர்பு கொள்கிறோம். ஸோ அதற்கான இமெயில்ஸ்லாம் இருக்குது, எங்கள் இமெயில்ஸ்க்கும் நீங்கள் எழுதலாம். என்னுடைய இமெயிலோ அல்லது பாரதியுடைய இமெயிலோ வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது நியூஸ் மினிட் வெப்சைட்டில், அல்லது நியூஸ் மினிட்காகவே தனியாக ஒரு ஃபீட்பேக் இமெயில் இருக்குது, அதுலேயும் நீங்கள் எழுதுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி அப்படின்றதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.